தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட 62வது பொதுக்குழு கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றிருந்துச்சு. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சங்க கட்டிடம் கட்டுறதுக்கான பல திட்டங்கள் போடப்பட்டிருந்துச்சு. 26 கோடி நிதி திரட்டணும். இதுக்கு என்ன மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. இதுல ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பொன்னியின் செல்வன் நாடகத்தை நிறைய நடிகர்லாம் நடிக்க போறாங்க அப்படிங்கிறது தான். அதுலயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இப்போ சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் அடிச்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இது குறித்த விரிவான தகவலை வாங்க பார்க்கலாம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 62வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் சென்னையில் சமீபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு நடிகர் சங்க தலைவர் நாசர் தலைமை தாங்கினார். செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி, துணைத் தலைவர்கள் பொன்வண்ணன் மற்றும் கருணாஷ், நடிகர்கள் சிவகுமார், சூர்யா, விஷ்ணு, விஜய் சேதுபதி, ஜெயம் ரவி, விமல், மயில்சாமி, நடிகைகள் லதா, நளினி, ரேகா, தியாகு உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தின் போது மறைந்த நடிகர் பி. யு. சின்னப்பா குடும்பத்தினருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த கட்டிடம் கட்டுவதற்கு சுமார் 26 கோடி ரூபாய் செலவாகும் என்று கூறப்பட்டு வருகிறது. இந்த படத்தை திரட்டுவதற்காக ஏப்ரல் 17ஆம் தேதி நட்சத்திர கிரிக்கெட் போட்டி நடைபெறவிருக்கிறது. மேலும் அனைத்து நடிகர்களும் நடிக்கும் பொன்னியின் செல்வன் என்ற நாடகத்தை நடத்தவும் திட்டமிட்டிருக்கின்றனர். இந்த நாடகத்தில் நடிக்க ரஜினிகாந்த் சம்மதம் தெரிவித்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. இதில் ரஜினிகாந்த் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கவிருப்பதாகவும் தெரிய வருகிறது. இது தவிர முன்னணி நடிகர்கள் இணைந்து ஒரு படத்தில் நடிக்கவும் திட்டமிட்டிருக்கின்றனர். நடிகர் சங்க கட்டடத்தில் 1000 பேர் அமரக்கூடிய பெரிய அரங்கம், பெரிய திருமண மண்டபம், சிறிய திருமண மண்டபம், ரிவ்யூ திரையரங்கம், சங்க அலுவலகம், உடற்பயிற்சி கூடம், நடன பயிற்சி கூடம் ஆகியவை கட்டப்பட இருப்பதாகவும் தெரிய வருகிறது. நடிகர் சங்க கட்டடம் மூலமாக ஆண்டுக்கு ரூபாய் 6 கோடி வருமானம் வரும் வகையில் கட்டிடத்தை கட்ட திட்டமிட்டிருக்கின்றனர். இந்த நடிகர் சங்க கட்டிடத்தின் மாதிரியை வசனகர்த்தா ஆரூர் தாஸ் மற்றும் நடிகர் சிவகுமார் இணைந்து திறந்து வைத்தனர். இப்பொதுக்குழுவில் அமெரிக்காவில் இருந்து ஸ்கைப் மூலமாக பேசிய கமலஹாசன் தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். சினிமா செய்திகள் பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.